என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஜாதி மத பேதமில்லாமல் பார்க்கிறார்கள். வாசி தெரியுதோ தெரியவில்லையோ பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு யோகாசன ஆசிரியர்களாக மாறி தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், இன்னும் பல பேர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களையும் நீக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ராஜு வயது 50, அவர்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சோழிங்கநல்லூரில். அவர்கள் யோகாவில் பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிறார்கள், ஃபைனல் இயர். அவருடைய ஆசிரியர் ஹேமமாலினி எம்பில், யோகாவில் எம்பில் பெற்றவர்கள். ஸ்ரீ தன்வந்திரி யோகா சென்டரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அங்கே படித்தவர்கள். அவர்கள் இப்பொழுது புஜங்காசனத்தை செய்யப் போகிறார்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுத்து புஜங்காசனம் செய்யுங்கள். அதாவது புஜங்காசனத்தில் முட்டு கையில் தரையில் இருக்கணும். முட்டை தரையில் வைங்க, தலையை மட்டும் தூக்கணும். இது முதல் நிலை. இது முதல் நிலை. கை முட்டு தரையில் இருக்கணும், மேக்சிமம் தலையை தூக்கணும். ஸ்பாண்டிலேசிஸ், முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்பாண்டிலேசிஸ், மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்க வல்லது. குறிப்பாக கழுத்தில் வரக்கூடிய ஸ்பாண்டிலேசிஸ் நீக்கக்கூடிய அற்புதமான புஜங்காசனம். மெதுவாக தலையை இறக்குங்கள். கீழே இறக்கி 2 மூச்சு வாங்க. இப்பொழுது திரும்பவும் தலையை தூக்கும்போது கையை நிமித்திரணும். இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் புஜங்காசனம். கையை பின்ன வச்சு நிமிருங்க, கையை நல்லா நிமித்திரணும், மேலே பார்க்கணும். சர்பாசனம்னு சொல்லுவாங்க இதை. அதை கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் இது பழகணும். இது அடிமுதுகுக்கு வந்துடும். மேல் முதுகையும் வளைக்கும், நடிமுதுகு, கீழ்முதுகு எல்லாத்தையும் வளைக்கக்கூடியது. ஸ்பாண்டிலேசிஸ், கீழே உள்ள L4 L பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்க வல்லது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். அப்படி திரும்புங்க, அங்கே பார்க்க. அப்படியே படுங்க. கை அதே மாதிரி கை தரையில் இருக்கணும். தலையை மட்டும் தூக்குங்க மேக்சிமம். ஸ்பாண்டிலேசிஸ், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளை நீக்க வல்லது. கால் பெருவரில் சேரணும். காலை பின்னால் விட்டு பெருவரில் சேருங்க. அப்படியே மெதுவாக கீழே இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிடுங்க. மீண்டும் ஒரு முறை தூக்குங்க. சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் செய்யலாம். வயசவர்களுக்கு வயது 50 வயதுக்கு மேலாகிவிட்டது, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஆசனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு யோகாசன ஆசிரியரிடம் சென்று பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நீக்கி கொண்டு இந்த ஆசனத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வயோதிகர்கள்
வயதானவர்கள் செய்யக்கூடாது என்பதல்ல, அவர்களும் செய்யணும். ஏன்னா வயது ஆக ஆகத்தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. பிரச்சனைகள் இல்லாமல் டாக்டரிடம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வயதானாலும் இந்த ஆசனங்களை பழகி தன் ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். டாக்டரிடம் செல்லாத நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.